Taste the Daily. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து அவதூறு பரப்பும் விடியாதிமுகவிற்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற தலைவருமான தனபால் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், அருந்ததியர் சமுதாயத்தின் பாதுகாவலர் என்றுமே அதிமுக தான் என்றும், புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தி அருந்ததியர் சமூக மக்களை உயரச் செய்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா என குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அருந்ததியர் சமுதாய மக்கள் காவல் தெய்வமாக, மதுரை வீரனாக கொண்டாடி மகிழ்ந்ததாகவும் குறிப்பிட்ட முன்னாள் சபாநாயகர், பட்டியலின இடஒதுக்கீடான 18% நியாயமாக 6% இடஒதுக்கீடு வரவேண்டிய நிலையில் பெயரளவிற்கு 3% இடஒதுக்கீட்டை விடியாதிமுக ஒதுக்கியதாக சாடியுள்ளார். 10 ஆண்டு காலம் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக அருந்ததியர் இட உள்ஒதுக்கீட்டின் வழக்கை திறம்பட நடத்தி தற்போது கிடைத்துள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அடித்தளம் அமைத்ததும் அதிமுக தான் என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த தன்னை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவராகவும் உணவுத்துறை அமைச்சராகவும் அமர வைத்து அழகு பார்த்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா எனவும், சினிமாவில் சொல்வதை நிஜமாக்கி காட்டியது அதிமுக தான் என்றும் பெருமிதம் தெரிவித்த முன்னாள் சபாநாயகர், போலி சமூக நீதி பேசும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாதி வெறியாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அருந்ததியர் சமுதாய இளைஞர்கள் கொல்லப்பட்ட மற்றும் தீ வைத்து எரிப்பு, கலவரம் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், கலவரங்கள் ஆகியவைகள் குறித்து விடியாதிமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட அவர் வலியுறுத்தியுள்ளார்.